ஹாய், வெல்கம் டு கல்கேஜி சைட். நாம் இன்னைக்கு வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ப்ரோஸ் பேராகிராஃப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு சில மாணவர்கள் பேராகிராஃப்ஸ்லாம் வாசித்து அனுப்பிவிட்டிங்கன்னா எங்களுக்கு படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் அது. நாம் இந்த வீடியோவில் ஒரு லெசனுக்கான பேராகிராஃபையும் லைன் பை லைனாக வாசித்து அதுக்கான அர்த்தங்களோடு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பேராகிராஃபில் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகள்லாம் இருக்கும் இல்லையா, ஹார்ட் வேர்ட்ஸ், அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க போகிறோம். ப்ரோஸ் பேராகிராஃப் ஆனது 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 29 32 வரைக்கும் கேட்டிருப்பாங்க. அடுத்தது நம்ம ஒரு பாடத்துக்குள்ள பேராகிராஃபையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் 1, ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட். ப்ரோஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட். ஆத்தர் லியம் ஓ ஃபிளாட்டி. தீம் தி ஆர்ட் ஆஃப் பேரண்டிங். ப்ரோஸோட டைட்டில், அதை எழுதினவங்க பேரு அண்ட் அந்த ஸ்டோரியோட தீம் கொடுத்துருக்கோம். இந்த லெசனுடைய தீம் தி ஆர்ட் ஆஃப் பேரண்டிங். நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்த்துடலாம். த யங் சீகல் வாஸ் அலோன் ஆன் ஹிஸ் ஸ்லெட்ஜ். த யங் சீகல் வாஸ் அலோன் ஆன் ஹிஸ் ஸ்லெட்ஜ். He was afraid to fly. He was afraid to fly. So his parents made him starve until he flies. But he did not fly. But he did not fly. The mother showed him a piece of fish. The mother showed him a piece of fish. Maddened by hunger, he dived at the fish. Maddened by hunger, he dived at the fish. He started to fly in the sky. He started to fly in the sky. Thus he made his first flight. Thus he made his first flight. இந்த கதையோட மோரல், அதாவது இந்த ஸ்டோரி சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் ஆக்ஷன். நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் ஆக்ஷன். இப்போ லைன் பை லைனா இந்த பேராகிராஃப் உள்ள மீனிங் பார்த்துடலாம். த யங் சீகல் வாஸ் அலோன் ஆன் ஹிஸ் ஸ்லெட்ஜ். இந்த சிறிய சீகல் இருக்கு இல்லைங்களா, அது அதோடைய கூட்டில் தனியாக இருந்துச்சு. அலோன் அப்படின்னா தனிமையில் இருக்கிறது. லெட்ஜ் அப்படின்னா கூடு. ஹி வாஸ் அஃப்ரைட் டு ஃப்ளை. அஃப்ரைட்னா பயப்படுறது. அந்த சீகல் இருக்கு இல்லையா, அது பறக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு அதோடைய கூட்டிலே இருந்துச்சு. ஸோ ஹிஸ் பேரண்ட்ஸ் மேட் ஹிம் ஸ்டார்வ் அன்டில் ஹி ஃப்ளைஸ். ஸ்டார்வ்னா பட்டினின்னு அர்த்தம். அது பறக்க பயப்பட்டதுனால அந்த பேரண்ட்ஸ் என்ன செஞ்சாங்கன்னா, அது கூட்டிலேயே தனிமையில விட்டுட்டு போயிட்டாங்க. அது பறக்கிற வரைக்கும் அது அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் ஹி டிட் நாட் ஃப்ளை. அப்போ கூட அந்த யங் சீகல் பறக்கல. The mother showed him a piece of fish. The mother showed him a piece of fish. Showed அப்படின்னா காண்பிக்கிறது. மதர் சீகல் இருக்காங்களே, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ், ஒரு துண்டு மீன் எடுத்து அந்த யங் சீகல்கிட்ட காமிச்சாங்க. Maddened by hunger, he dived at the fish. Maddened by hunger, he dived at the fish. Madden அப்படின்னா பசி உணர்வு அதிகமாகி அது அந்த ஃபிஷ்ஷை நோக்கி தாவணிச்சு, டைவ் அடிச்சது. ஹங்கர் அப்படின்னா பசின்னு அர்த்தம். He started to fly in the sky. Started அப்படின்னா தொடங்குறது, பறக்க தொடங்கிடுச்சு. Thus he made his first flight. இப்படிதான் அது பறக்க ஆரம்பிச்சது. அதாவது ஒரு யங் சீகல் அதோடைய கூட்டில் தனியா இருந்துச்சு, அது பறக்க பயந்துகிட்டு இருந்துச்சு. அதனால அந்த யங் சீகளுடைய பேரண்ட்ஸ் அது பறக்கிற வரைக்கும் பட்டினியாவே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெஜ்ல விட்டுட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அது பறக்கவே இல்லை. அப்புறமா மதர் சீகல் இருக்காங்களே, அவங்க ஒரு துண்டு ஃபிஷ் எடுத்துட்டு வந்து அந்த யங் சீகல்கிட்ட காமிச்சாங்க. அந்த யங் சீகல் ஏற்கனவே பசியே இருந்ததுனால அந்த மீனை பார்த்ததும் அது தாவி குதிக்க ஆரம்பிச்சது. He started to fly in the sky. அப்படி தாவி குதிக்கும் போது அதை பறக்க ஆரம்பிச்சது. இப்படிதான் அது பறக்க கத்துக்கிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில கொடுத்துருக்காங்க. அடுத்ததா நம்ம இந்த பேராகிராஃப்ல உள்ள ஹார்ட் வேர்ட்ஸ், படிக்கிறதுக்கு கடினமான வார்த்தைகள்லாம் பார்க்கலாம். யங், YOUNG, யங் அப்படின்னா இளமையான அல்லது சிறிய அப்படின்னு அர்த்தம். சீகல் அப்படின்னா கடல் பறவை. அலோன், அலோன்னா தனிமையில் இருக்கிறது. லெட்ஜ், லெட்ஜ் அப்படின்னா கூடு. அஃப்ரைடு, அஃப்ரைட்னா பயம். பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ்னா பெற்றோர்கள். ஸ்டார்வ், ஸ்டார்வ் அப்படின்னா பட்டினி, பசி அப்படின்னு சொல்லலாம். அன்டில், அதுவரை. அன்டில்னா அதுவரை. ஃப்ளைஸ் அப்படின்னா பறக்கிறது. ஃப்ளைஸ்னா பறக்கிறது. ஷோடு, ஷோடுனா காண்பிக்கிறது. பீஸ், பீஸ்னா துண்டு. மேடன் அப்படின்னா அதிக பசியில விரக்தியோட இருக்கிறது. ஹங்கர் அப்படின்னா பசி, ஹங்கர்னா பசி. டைவ்டு அப்படின்னா தாவி குதிக்கிறது. ஸ்டார்டட் அப்படின்னா ஆரம்பிக்கிறது. ஃப்ளைட் அப்படின்னா பறத்தல். ஃப்ளைட்னா பறத்தல். அடுத்தது நம்ம ரெண்டாவது லெசனுக்கான பேரை பார்க்கலாம். ப்ரோஸ் 2, The Night the Ghost Got In. ப்ரோஸோட டைட்டில் The Night the Ghost Got In. இந்த லெசனுடைய ஆத்தர் ஜேம்ஸ் குரோவர் தர்பர். ஜேம்ஸ் குரோவர் தர்பர். தீம் The Chaos in the House. தீம் The Chaos in the House. வீட்டில் ஏற்பட்ட குழப்பமான நிலை. பேராகிராஃப் பார்த்துடலாம். The narrator heard footsteps in the dining room. The narrator heard
footsteps in the dining room. He thought it was a burglar or ghost. He thought it was a burglar or ghost. His mother threw her shoe at Mr. Bodwell's window to seek help. His mother threw her shoe at Mr. Bodwell's window to seek help. Mr. Bodwell called the police. Mr. Bodwell called the police. The police came and ransacked the house. The police came and ransacked the house. Grandfather mistook them as deserters and shot them. Grandfather mistook them as deserters and shot them. Next morning, they understood that grandfather made the sound. Next morning, they understood that grandfather made the sound. The narrator heard footsteps in the dining room. இந்த கதையோட நரேட்டர் இருக்கார் இல்லையா, அவர் டைனிங் ரூம்ல ஃபுட்ஸ்டெப் சவுண்டு கேட்குறாரு. He thought it was a burglar or ghost. ஃபர்ஸ்ட் அவர் என்ன நினைக்கிறாருன்னா அது பர்க்லர், அதாவது திருடர்கள் நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா கோஸ்ட், அது ஒரு பேயா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு. His mother threw her shoe at Mr. Bodwell's window to seek help. இந்த நரேட்டருடைய அம்மா இருக்காங்களே, அவங்க ஹெல்ப் கேட்கறதுக்காக, சீக் ஹெல்ப் அப்படின்னா ஹெல்ப் கேட்கறதுக்காக தன்னுடைய ஒரு ஷூ எடுத்து பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய விண்டோவில் எறிகிறாங்க. மிஸ்டர் போர்ட்வெல் கால்ட் த போலீஸ். மிஸ்டர் போர்ட்வெல் பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கார் இல்லையா, அவர் போலீஸுக்கு கால் பண்ணுறாரு. த போலீஸ் கேம் அண்ட் ransacked த ஹவுஸ். போலீஸ் நரேட்டர் வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு அவங்க வீட்டை தேடும் போது நிறைய திங்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு போயிட்டாங்க. Grandfather mistook them as deserters and shot them. கிராண்ட்ஃபாதர் அவங்கள டெசர்டர்ஸ், அதாவது ஆர்மிலிருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டவங்க அப்படின்னு நினைச்சு போலீஸ்காரங்களை பார்த்து சுட்டுட்டாரு. நெக்ஸ்ட் மார்னிங் தே அண்டர்ஸ்டுட் தட் கிராண்ட்ஃபாதர் மேட் த சவுண்ட். அடுத்த நாள் காலையில தான் தெரியுது அந்த ஃபுட்ஸ்டெப் சவுண்ட் இருக்கு இல்லையா, அது அந்த கிராண்ட்ஃபாதர் நடந்த சவுண்டு தான் அப்படின்னு தெரிய வருது. த நரேட்டர் ஹியர்ட் ஃபுட்ஸ்டெப்ஸ் இன் த டைனிங் ரூம். ஹி தாட் இட் வாஸ் எ பர்க்லர் ஆர் கோஸ்ட். His mother threw her shoe at Mr. Bodwell's window to seek help. Mr. Bodwell called the police. The police came and ransacked the house. Grandfather mistook them as deserters and shot them. Next morning, they understood that grandfather made the sound. In the story, the moral, misunderstanding leads to confusion. Misunderstanding na தவறாக புரிஞ்சுக்கிறது. ஒரு விஷயத்த தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது பலவித குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது அந்த கதையோடைய மாரல். இந்த பேராகிராஃபில் ஹார்ட் வேர்ட்ஸ்லாம் பார்க்கலாம். நரேட்டர்னா அந்த கதையை சொல்பவர், அவங்க தான் நரேட்டர். ஹேர்டுனா கேட்கிறது, ஹியர் அதோடைய பாஸ்ட் டென்ஸ் தான் ஹேர்டு. ஃபுட்ஸ்டெப்ஸ்னா காலடி. டைனிங் அப்படின்னா சாப்பிட்ற ரூமுக்கு டைனிங் ரூம் அப்படின்னு பேர், டைனிங் ரூம். தாட் அப்படின்னா நினைக்கிறது, தாட். பர்க்லர்னா திருடர்கள். கோஸ்ட்னா பேய். த்ரீவ்னா எரியறது. த்ரீவ்ங்கிறது த்ரோவோட பாஸ்டன்ஸ் தான் த்ரீ. விண்டோ அப்படின்னா ஜன்னல், விண்டோ. சீக் அப்படின்னா தேடுறது. ரான்சேக்டுனா டேமேஜ் பண்றது. மிஸ்டுக்னா தவறாக புரிஞ்சு கொள்றது. டெசர்டர்ஸ்னா தப்பி வந்தவர்கள், ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு வந்தவங்க டெசர்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டுட்னா புரிந்து கொள்ளுதல். அடுத்ததான் மூணாவது ப்ரோஸ்ல உள்ள பேரை பார்க்கலாம். ப்ரோஸ் 3, எம்பவர்டு விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட். ப்ரோஸோட டைட்டில் எம்பவர்டு விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட். இதோட தீம் விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னா பெண்களை ஊக்கப்படுத்தி அவர்களை சக்தி உள்ளவர்களாக மாற்றுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த லெசனோட பேராகிராஃப் பார்க்கலாம். A crew of 6 Navy women was selected for a voyage. A crew of 6 Navy women was selected for a voyage. Navika Sagar Parikrama was the project to empower women. Indigenously built sailboat INSV Tarini was used for this voyage. Indigenously built sailboat INSV Tarini was used for this voyage. It encouraged the eco-friendly resources. The crew was trained almost 3 years. They started their voyage on
10/9/2017. They started their voyage on 10/9/2017. Despite the hardships, they completed the voyage on 21/5/2018. Despite the hardships, they completed the voyage on 21/5/2018. This voyage proved women empowerment. This voyage proved women empowerment. இந்த பேராகிராஃபுடைய தமிழகத்தை பார்த்துடலாம். A crew of 6 Navy women was selected for a voyage. கடல் வழியாக இந்த உலகத்தை சுற்றி வர்றதுக்காக 6 பெண்கள் கொண்ட ஒரு குழுவை செலக்ட் பண்ணுறாங்க. நாவிகா சாகர் பரிக்ரமா வாஸ் த ப்ராஜெக்ட் டு எம்பவர் விமன். இது நாவிகா சாகர் பரிக்ரமா அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் மூலியமா செலக்ட் பண்றாங்க. இண்டிஜினியஸ்லி பில்ட் sailboat INSV Tarini was used for this voyage. இண்டிஜினியஸ்லி பில்ட் அப்படின்னா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட, இண்டிஜினியஸ்லினா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INSV Tarini அப்படின்ற செயல்போட்டு தான் அந்த வாயேஜுக்கு யூஸ் பண்றாங்க. வாயேஜ் அப்படின்னா பயணம். இட் என்கரேஜ்டு த எக்கோ ஃப்ரெண்ட்லி ரிசோர்ஸஸ். அந்த செயல்போட் இருக்கு இல்லையா, அதில் எக்கோ ஃப்ரெண்ட்லி ரிசோர்ஸை என்கரேஜ் பண்ணாங்க. எக்கோ ஃப்ரெண்ட்லி ரிசோர்ஸஸ் அப்படின்னா பெட்ரோல், டீசல் அது மாதிரி எதுவுமே இல்லாமல் காற்று மூலியமாக இயங்கக்கூடியது அல்லது நீர் சக்தி மூலியமாக இயங்கக்கூடிய ரிசோர்ஸஸ் தான் அதை யூஸ் பண்ணாங்க. ரிசோர்ஸஸ்னால் வளங்கள். என்கரேஜ் அப்படின்னா ஊக்குவிக்கிறது. த க்ரூ வாஸ் ட்ரைன்ட் ஆல்மோஸ்ட் 3 years. அவங்க அந்த வாயேஜ் போகிறதுக்கு முன்னாடி, அந்த பயணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 வருஷங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. They started their voyage on 10/9/2017. அந்த பயணத்தை அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 10/9/2017 அந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. Despite the hardships, they completed the voyage on 21/5/2018. Despite the hardships. Hardships-னா கடினமான சூழ்நிலைகள். Despite-னா இருந்த போதிலும். எவ்வளோ கடினமான சூழ்நிலை இருந்த போதிலுமே அவங்க அந்த பயணத்தை 21/5/2018 கம்ப்ளீட் பண்ணுறாங்க. திஸ் வாயேஜ் ப்ரூவ்ட் விமன் எம்பவர்மெண்ட். இவங்க மேற்கொண்ட அந்த பயணம் பெண்கள் இந்த சமுதாயத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் புரிய வச்சுது. விமன் ஆர் த பில்லர்ஸ் ஆஃப் த சொசைட்டி அப்படின்றது தான் இந்த பேராகிராஃபுடைய மாடல். பெண்கள் தான் இந்த சமுதாயத்திற்கு தூண்கள் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பேராகிராஃபில் நியூ வேர்ட்ஸ்லாம் பார்க்கலாம். க்ரூ அப்படின்னா குழு, குரூப்னு அர்த்தம். நேவினா கடற்படை அல்லது கடற்படையை சேர்ந்த. செலக்டட் அப்படின்னா தேர்ந்தெடுக்கிறது. வாயேஜ் அப்படின்னா பயணம். நாவிகா சாகர் பரிக்ரமா. நாவிகா சாகர் பரிக்ரமா அப்படின்றது அந்த ப்ராஜெக்ட், அந்த திட்டத்துடைய பேர். ப்ராஜெக்ட் அப்படின்னா திட்டம். எம்பவர்னா சக்தி உள்ளவர்களாக மாற்றுதல். எம்பவர் அப்படின்னா சக்தி உள்ளவர்களாக மாற்றுதல். இண்டிஜினியஸ்லி அப்படின்னா உள்நாட்டிலேயே, மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. செயல்போட்னா படகு. என்கரேஜ் அப்படின்னா ஊக்குவிக்கிறது. ஈகோ ஃப்ரெண்ட்லினா சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத அப்படின்னு அர்த்தம். ரிசோர்சஸ் அப்படின்னா வளங்கள். ட்ரைன்ட் அப்படின்னா பயிற்சி அளிக்கிறது. ஸ்டார்டட்னா தொடங்குறது. டெஸ்பைட் இருந்த போதிலும். ஹார்ட்ஷிப்ஸ்னா கடினமான சூழ்நிலை. கம்ப்ளீட்டட் அப்படின்னா முடிக்கிறது. ப்ரூவ்டுனா நிரூபிக்கிறது. அடுத்ததான் 4th lesson உங்களை பேர பார்க்கலாம். 4th lesson தி ஆட்டிக். ப்ரோஸ் நேமு தி ஆட்டிக். ஆத்தர் சத்யஜித் ரே. தீம் டைம் சேஞ்சஸ் ஒன்ஸ் ஆட்டிடியூட். காலமும் நேரமும் இருக்கு இல்லையா, அது ஒருவருடைய மனப்பான்மையும் குணத்தையும் மாற்றும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட தீம். இப்போ பேராகிராஃப் பார்க்கலாம். ஆதித்யா விசிட்டட் ஹிஸ் வில்லேஜ் ஆஃப்டர் 29 years. ஆதித்யா visited his village after 29 years. He met Sasanka Sanyal at Nagan Uncle's tea shop. Aditya stole his silver medal in the school days. He recognized Aditya and sang the poem Pandraksha. Aditya found the medal in the attic of his old house.
in the attic of his old house. He apologized Sanyal and offered him 150 rupees. He apologized Sanyal and offered him 150 rupees. But Sanyal refused to accept the money. But Sanyal refused to accept the money. So Aditya returned the silver medal to him. So Aditya returned the silver medal to him. Aditya visited his village after 29 years. ஆதித்யா அவருடைய சொந்த வில்லேஜுக்கு 29 வருஷம் கழிச்சு வராரு. He met Sasanka Sanyal at Nagan Uncle's tea shop. அவர் நேகன் அங்கிளுடைய டீ ஷாப்புக்கு போகும்போது அங்கே சசன்கா சனியால பார்க்குறாரு. ஆதித்யா ஸ்டோல் ஹிஸ் சில்வர் மெடல் இன் த ஸ்கூல் டேஸ். சசன்கா சன்னியாலும் ஆதித்யாவும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு முறை ஆதித்யா சசன்கா சன்னியாலோட சில்வர் மெடல்ல திருடிட்டு போயிடுறாரு. He recognized Aditya and sang the poem Panraksha. சானியால் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்த ஆதித்யாவை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சு அவரை பார்த்து பான்ரக்ஷா அப்படின்ற ஒரு போயத்தை பாடுறாரு. ஆதித்யா ஃபவுண்ட் த மெடல் இன் த ஆட்டிக் ஆஃப் ஹிஸ் ஓல்டு ஹவுஸ். அதற்கு பிறகு ஆதித்யா அவருடைய ஓல்டு ஹவுஸுக்கு போயிட்டு பழைய வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டோட பரண்மையில் இருக்கக்கூடிய மெடலை எடுக்கிறார், சில்வர் மெடலை எடுக்கிறார். He apologized Sanyal and offered him 150 rupees. அதுக்கப்புறம் சானியால் மீட் பண்ணி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு சில்வர் மெடல் ஈக்குவலான 150 ருபீஸ் அவருக்கு கொடுக்குறாரு. பட் சானியால் ரெஃப்யூஸ்டு டு அக்செப்ட் த மணி. ஆனால் சானியால் அந்த மணியை அக்செப்ட் பண்ணிக்கல, அந்த பணத்தை அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்கு பதிலாக அவர் அந்த சில்வர் மெடலே கேட்குறாரு. ஸோ ஆதித்யா ரிட்டர்ன் த சில்வர் மெடல் டு ஹிம். அவர் அந்த மணியை அக்செப்ட் பண்ணிக்காதனால அந்த சில்வர் மெடலை அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டார். இதுதான் அந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியோட மோரல், அதாவது கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலம் செல்ல செல்ல ஒரு மனிதனுடைய மனதில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது தான் இந்த பாடத்துடைய கருத்து. இப்போ இந்த லெசனில் உள்ள ஹார்ட்வேர்ட்ஸ் பார்க்கலாம். விசிட்டட்னா பார்வையிடுறது. ஸ்டோல் அப்படின்றது ஸ்டீல், அதோடைய பாஸ்ட் டென்ஸ் தான் ஸ்டோல் அப்படின்னா திருடுதல். ரெகக்னைஸ்ட் அப்படின்னா உணர்ந்து கொள்ளுதல் அல்லது அறிந்து கொள்ளுதல். சாங் அப்படிங்கிறது சிங்கோடைய பாஸ்ட் டென்ஸ். சாங் அப்படின்னா பாடுறது. பான்ரக்ஷா அப்படின்னா இந்த சானியால் பாடுறதுனா பாட்டுடைய தலைப்பு பான்ரக்ஷா. ஃபவுண்ட் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது. அப்பாலஜைஸ்ட் அப்படின்னா மன்னிப்பு கோருதல். ஆஃபர்ட் அப்படின்னா கொடுக்கிறது. இந்த வீடியோ மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். போயம் பேராகிராஃப்ஸுக்கும் சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப்ஸுக்கும் இதே போல் வாசித்து காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் சொல்லுங்கள். அதற்கான வீடியோ நம்ம அப்லோட் பண்ணலாம். Thank you so much for watching the video.